இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை தான் ஒரு கதையா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்குங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? பாலியல் தொழில் எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனது உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது. மனதளவிலும் நான் முற்றிலும் உடைந்து விட்டேன் என்கிறார் சந்திரிகா. பாலியல் தொழிலாளியாக சந்திரிகாவின் வாழ்க்கை ஒரு மத சடங்குடன் தொடங்கியது. 15 வயதில் ஒரு கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு ஒரு தெய்வத்துடன் சடங்கு முறைப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது அந்த சடங்குக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியாது என்று அவர் கூறுகிறார். இப்போது சந்திரிகாவுக்கு 30 வயதிற்கு மேல் ஆகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவர் பொருள் ஈட்டுவதற்காக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். தென்னிந்திய மாநிலமான கர்நாடகா சடங்குகளின்படி தேவதாசி ஆன பிறகு பாலியல் தொழிலாளியாக மாறிய பெண்களை அடையாளம் காண ஒரு கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது. தேவதாசி மரபு, அதாவது கடவுளின் அடிமைகள் என்ற பாரம்பரியம் தென்னிந்தியாவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. அப்போது தேவதாசிகள் கோவில்களில் கலைஞர்களாக இருந்தனர். அவர்கள் பாடல், நடனம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கினர். ஆனால் காலப்போக்கில் இந்த முறை அனுமதிக்கப்பட்ட பாலியல் தொழிலாக மாறியது. இந்தியாவில் பல பகுதிகளில் காலனித்துவ காலத்தில் தேவதாசி மரபுக்கு தடை விதிக்கப்பட்டன. ஆனால் கர்நாடகா 1982 தான் இந்த நடைமுறையை சட்டவிரோதமாக அறிவித்தது. ஆனால் இன்றும் சில இடங்களில் இந்த நடைமுறை தொடர்கிறது. கிராமங்களில் வாழும் தேவதாசிகள் ஒருவருடன் நெருக்கமாக வாழலாம். அதே நேரத்தில் மற்ற வாடிக்கையாளர்களையும் சந்திக்கலாம். பலர் மும்பை போன்ற நகரங்களுக்கு குடிபெயர்ந்து பாலியல் விடுதிகளில் வேலை செய்கிறார்கள். பெல்காம் நகரில் கோவிலுக்கு அர்ப்பணிக்கும் சடங்கு நடந்த பிறகு வீட்டுக்கு திரும்பிய சந்திரிகா அடுத்த 4 ஆண்டுகள் சாதாரணமாகத்தான் வாழ்ந்து வந்தார். பின்னர் அவரது உறவினரான ஒரு பெண் வீட்டு வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி தொழில்துறை நகரமான சாங்கிலிக்கு அவரை அழைத்து சென்றார். ஆனால் அங்கு சென்ற பெண் சந்திரிகாவை ஒரு பாலியல் விடுதியில் விட்டுவிட்டு சென்று விட்டார். முதல் சில மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்தது. உடல்நிலை சரியில்லை. சாப்பிடவோ தூங்கவோ முடியவில்லை. ஓடி போக நினைத்தேன். ஆனால் படிப்படியாக அந்த நிலையை ஏற்றுக்கொண்டேன் என்று சந்திரிகா நினைவு கூறுகிறார். அப்போது சந்திரிகாவிற்கு 19 வயது தான் ஆகியிருந்தது. அவர் பெரிதாக படிக்கவில்லை. சாங்கிலியில் பேசப்படும் ஹிந்தி, மராத்தி மொழிகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில வாடிக்கையாளர்கள் என்னை தாக்கினார்கள். சிலர் மோசமாக பேசினார்கள். அதை சமாளிக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன் என்று அவர் கூறுகிறார். அந்த பாலியல் விடுதிக்கு வரும் வாடிக்கையாளர்களில் கல்லூரி மாணவர்கள், ஓட்டுநர்கள், வழக்கறிஞர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் என்று பலரும் இருந்தனர். சந்திரிகா தனது கணவரான லாரி ஓட்டுநரை சாங்கிலியில் பாலியல் தொழிலின் போது சந்தித்தார். அவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் பிறந்தனர். சந்திரிகா தொடர்ந்து பாலியல் விடுதியில் வேலை செய்து வந்தார். அவரது துணைவர் குழந்தைகளை கவனித்துக் கொண்டார். அங்கு ஒரு நாளைக்கு 10 முதல் 15 வாடிக்கையாளர்களை சந்திரிகா சந்திக்க வேண்டியிருந்தது. 2வது குழந்தை பிறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது துணைவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அதற்கு பிறகு சந்திரிகா மீண்டும் பெல்காமுக்கு திரும்பிவிட்டார். எல்லா தேவதாசிகளும் பாலியல் விடுதிகளில் வேலை செய்வதில்லை. சிலர் பாலியல் தொழிலாளர்களே கிடையாது. 23 வயதுடைய அங்கிதாவும் ஷில்பாவும் உறவினர்கள். அவர்கள் இருவரும் வடக்கு கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கிறார்கள். சந்திரிகாவை போலவே அவர்களும் இந்தியாவில் பெரும் பாகுபாட்டை அனுபவிக்கும் பட்டியல் பிரிவு சாதியை சேர்ந்தவர்கள். ஷில்பா ஒரு வருடம் பள்ளியில் படித்த பிறகு படிப்பை நிறுத்திவிட்டார். அவர் 2022 அவர் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டார். அங்கிதா 15 வயது வரை படித்தார். 2023 அவரது பெற்றோர் அவரை கோவிலுக்கு அர்ப்பணிக்க ஏற்பாடு செய்தனர். அவரது சகோதரர் இறந்த பிறகு தேவதாசியாக மாற அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. என்னை தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று பெற்றோர் சொன்னார்கள். நான் மறுத்துவிட்டேன். ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்கிறார் அங்கிதா. நான் மனதளவில் மிகவும் மோசமாக உணர்ந்தேன். ஆனால் என் குடும்பத்திற்காக அதை ஏற்றுக்கொண்டேன். ஒரு மணப்பெண் போல உடையணிந்து தெய்வத்தை மணந்தேன். அந்த திருமண பந்தத்தை குறிக்கும் வெள்ளை முத்து மற்றும் சிவப்பு மணிகளால் ஆன நெக்லஸை அங்கிதா வைத்திருக்கிறார். அவருடைய அம்மாவோ பாட்டியோ தேவதாசிகள் அல்ல. அவர்களது குடும்பத்திற்கு சொந்தமாக சிறிய விவசாய நிலம் உள்ளது. ஆனால் அதில் இருந்து போதுமான வருமானம் வரவில்லை. யாரும் அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால் தெய்வம் நம்மை சபித்து விடுமோ என்ற பயம் இருக்கிறது. தேவதாசிகள் திருமணம் செய்ய முடியாது. ஆனால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்திருக்கும் ஆண்களுடன் வாழலாம். தன்னை தொடர்பு கொள்ள நினைக்கும் ஆண்களுக்கு இடம் கொடுக்காத அங்கிதா இன்றும் விவசாய தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். அவர் ஒரு நாளைக்கு சுமார் 350 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஷில்பாவின் வாழ்க்கை வேறு ஒரு பாதையில் சென்றது. அவர் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளியுடன் அவருக்கு உறவு மலர்ந்தது. நான் தேவதாசி என்பதை அறிந்ததால் அவர் என்னிடம் வந்தார் என்று ஷில்பா கூறுகிறார். பல தேவதாசி பெண்களைப் போலவே ஷில்பாவும் தனது துணையுடன்
தனது வீட்டில் வசித்து வந்தார். என்னுடன் சில மாதங்கள் மட்டுமே இருந்த அவர் என்னை கர்ப்பமாக்கி விட்டார். அப்போது 3000 ரூபாய் கொடுத்தார். என் கர்ப்பம் குறித்து எந்த உணர்ச்சியையும் அவர் வெளிக்காட்டவில்லை. ஒரு நாள் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார் என்கிறார் ஷில்பா. அப்போது 3 மாத கர்ப்பிணியாக இருந்த ஷில்பா மிகவும் குழப்பமடைந்தார். நான் அவரை அழைக்க முயற்சித்தேன். ஆனால் அவர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் எங்கிருந்து வந்தவர் என்பது கூட எனக்கு தெரியாது என்று அவர் கூறுகிறார். ஷில்பா அவரை தேடுவதற்காக புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கும் செல்லவில்லை. எங்களுடைய அமைப்பில் ஆண்கள் எங்களை திருமணம் செய்ய முன்வருவதில்லை என்கிறார் ஷில்பா. முனைவர் எம் பாக்கியலட்சுமி என்பவர் உள்ளூர் அரசு சாரா நிறுவனமான சகி டிரஸ்டின் இயக்குநராக உள்ளார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் தேவதாசி பெண்களுடன் பணியாற்றி வருகிறார். தடை இருந்தாலும் தற்போது பெண்கள் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்படும் நடைமுறை உள்ளது என்கிறார் பாக்கியலட்சுமி. ஒவ்வொரு வருடமும் 3 அல்லது 4 பெண்கள் தேவதாசிகளாக அர்ப்பணிக்கப்படும் சடங்கை நாங்கள் நிறுத்துகிறோம். ஆனால் பெரும்பாலான சடங்குகள் ரகசியமாக நடைபெறுகின்றன. ஒரு இளம்பெண் கர்ப்பமாகும் போது அல்லது குழந்தை பிறக்கும் போதுதான் அதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்கிறார் பாக்கியலட்சுமி. பல தேவதாசி பெண்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. சரியான உணவோ கல்வியோ கிடைப்பதில்லை. அவர்கள் உதவி கேட்க பயப்படுகிறார்கள் என்றும் பாக்கியலட்சுமி விளக்குகிறார். விஜயநகரம் மாவட்டத்தில் 10,000 தேவதாசிகளை நாங்கள் கணக்கெடுத்துள்ளோம். பல மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள் அல்லது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இந்த அமைப்பிற்குள் தள்ளப்படுவதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 70% பேருக்கு வீடு கூட இல்லை என்று அவர் கூறுகிறார். அவர்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஆண்கள் ஆணுறைகளை பயன்படுத்த மறுப்பதால் தேவையற்ற கர்ப்பம் அல்லது HIV போன்ற நோய் பரவல் ஏற்படுகிறது. தேவதாசிகளில் சுமார் 95% பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், மீதமுள்ளவர்கள் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பாக்கியலட்சுமி கூறுகிறார். கடந்த காலத்தில் கோவில்கள் தேவதாசிகளுக்கு ஆதரவும் வருமானமும் வழங்கின. ஆனால் இப்போது நவீன தேவதாசிகள் அந்த ஆதரவை பெறுவதில்லை. தேவதாசி முறை என்பது வெறும் சுரண்டல்தான் என்று பாக்கியலட்சுமி அழுத்தமாக கூறுகிறார். தற்போதைய மற்றும் முன்னாள் தேவதாசிகள் பெல்காமில் உள்ள சவுந்தட்டி எல்லம்மா கோவிலில் நடைபெறும் வருடாந்திர திருவிழாவிற்காக ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அங்கு பெண்களை கோவிலுக்கு அர்ப்பணிக்கும் சடங்கு நடைபெறுவதில்லை என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். இது இப்போது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். திருவிழா காலங்களில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களை எச்சரிப்பதற்காக நாங்கள் சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வைத்திருக்கிறோம் என்று விஸ்வாஸ் வசந்த் வைத்தியா கூறுகிறார். வைத்தியா கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராகவும் எல்லம்மா கோவில் வாரிய உறுப்பினராகவும் உள்ளார். தேவதாசிகளின் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துள்ளதாக கூறுகிறார். 2008 கர்நாடக அரசு நடத்திய கணக்கெடுப்பில் மாநிலத்தில் 46,000க்கும் மேற்பட்ட தேவதாசிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. பாலியல் தொழிலிருந்து வந்த பணம் சந்திரிகாவுக்கு வறுமையிலிருந்து தப்பிக்க உதவியது. தனது குழந்தைகளின் நலனுக்காக அவர் அவர்களை உறைவிட பள்ளிகளில் சேர்த்தார். என் மகளை பற்றி நான் எப்போதும் கவலைப்பட்டுள்ளேன். என் மகளுக்கு 16 வயதான போது என்னை போல தேவதாசியாக மாற வேண்டாம் என்பதற்காக நான் எனது மகளை ஒரு உறவினருக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்போது அவர் தன் கணவருடன் வாழ்கிறார் என்கிறார் சந்திரிகா. சந்திரிகா தற்போது ஒரு அரசு சாரா நிறுவனத்தில் பணிபுரிகிறார். அவர் தொடர்ந்து HIV பரிசோதனைகளுக்கு செல்கிறார். எனக்கு வயதாகி வருகிறது. இன்னும் சில வருடங்களில் பாலியல் தொழில் செய்ய முடியாது என்று அவர் கூறுகிறார். ஆனால் பழங்கள் மற்றும் காய்கறி விற்க ஒரு கடையை தொடங்க திட்டமிட்டுள்ளார். ஷில்பா தனது மகளை நன்றாக படிக்க வைக்க விரும்புகிறார். தேவதாசி முறை குறித்து அவருக்கு மிகுந்த மனக்கசப்பு உள்ளது. தேவதாசி முறை நிறுத்தப்பட வேண்டும். என் மகளை தேவதாசியாக மாற்ற மாட்டேன். இந்த முறையை தொடர நான் விரும்பவில்லை என்று ஷில்பா கூறுகிறார். அங்கிதா திருமணம் செய்து கொண்டு அந்த முத்து நெக்லஸை கழற்ற விரும்புவதாக கூறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.